2017-2018 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்ய போகிறது. இதை ஆவலுடன் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் உட்பட அனைத்து தொழில் வல்லுநர்களும் தற்போது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்து நாம் நேரடியாக கேட்பதற்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தற்பொழுது நீங்கள் கேட்டது போல தென்னிந்திய வர்த்தக கூட்டமைப்பினுடைய தலைவர் நம்மிடத்தில் இருக்கிறார். இவர் இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம், நீண்ட நாள் கோரிக்கைகள், இது எல்லாம் என்ன இருக்கிறது என்பது குறித்து அவர் பேசுவதற்காக நம்மிடத்தில் காத்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசுவோம். ரஃபீக் அகமது சார், வணக்கம். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? இந்த 2017-2018க்கான பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்குறீங்க? இது 70 வருஷம் சுதந்திரமானது முதல் இது முதல் தரமாக 1ஆம் தேதி பிப்ரவரி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதுலேயும் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட்டும் யூனியன் பட்ஜெட்டும் சேர்ந்தாப்புல ஃபைனான்ஸ் மினிஸ்டரே இதை ப்ரெசென்ட் பண்ணுகிறார்கள். இது நிறைய முதல் இருக்குது. அது தவிர இந்த டிமானிட்டேஷன் மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தது இந்தியாவில். இது வரைக்கும் நடக்காத ஒரு 15 லட்சம் கோடி ரூபாவே செல்லாதுன்னு சொன்ன தருணத்தில் இது முதல் பட்ஜெட்டாக இருக்கின்றது. அதனால இந்த பட்ஜெட் நிறைய எதிர்பார்ப்புடன் நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த பட்ஜெட்டில் நான் நினைக்கின்றேன் இந்த டிமானிட்டேஷன் ஆன அதில் எஃபெக்ட் என்ன ஆயிருக்கின்றது இந்த பட்ஜெட் மூலமாக தெரியும். ஃபஸ்ட்டு இந்த நிறைய சிறு தொழிலில் வேலை இழப்பு நடந்திருக்கின்றது. சேல்ஸ் கன்சியூமர் கம்மியாக செய்திருக்காங்க. நிறைய சேல்ஸ் கம்மியாக இருக்குது. கன்சியூமர் குட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ்லேருந்து எடுத்து கன்சியூமர் குட்ஸ் வரைக்கும் நிறைய சேல்ஸ் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸாக குறைஞ்சிருக்கு. அது குறைந்த காரணத்தினால உற்பத்தி குறைஞ்சிருக்குது. உற்பத்தி குறைந்ததுனால வேலை வாய்ப்பு கிடைக்கல, ஜனங்களுக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது தவிர இந்த கவர்மெண்ட் 1 மில்லியன் ஜாப்ஸ் பர் மந்த் கிரியேட் பண்ணுறதாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு 1 மில்லியன் ஜாப் கிரியேட் பண்ண முடியவில்லை. இது எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதில் நிறைய சலுகைகள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கின்றோம். நம்ம ஃபஸ்ட்டு டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸில் சில சலுகைகள் கொடுக்கலாம். அது கொடுக்கறது காரணத்தினால டிஸ்போசபிள் கேஷ்ன்னு சொல்லுவோமே, கேஷ் அதிகமாக இருக்கும் ஜனங்களில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே ஸ்பெண்ட் பண்ணால் கன்சியூமர் குட்ஸ் சேல் ஆகும், உற்பத்தி ஏற்படும், வேலை வாய்ப்பு ஏற்படும்ன்றது ஒரு ஃபார்முலா இருக்கின்றது. அந்த ஃபார்முலாவை நம்ம எதிர்பார்க்கின்றோம் இந்த பட்ஜெட்டில். ரெண்டாவதாக கார்ப்பரேட் டேக்ஸில் கூட சில மாறுதல்கள் பண்ணுவாங்க. அதில் கார்ப்பரேட்லாம் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் ஜாப் கிரியேஷன் கொண்டு வரலாம். இது தவிர பப்ளிக்கும் இது எதிர்பார்க்கின்றது. நிறைய டேக்ஸ் கன்செஷனோடு பப்ளிக் எதிர்பார்க்கின்றது. சில சலுகைகள் எதிர்பார்க்கின்றார்கள். இது மிட் டேர்ம் எக்ஸாம் போல் இந்த இந்த என்டிஏ கவர்மெண்ட் இது ஆல்மோஸ்ட் ஒரு 3rd பட்ஜெட் இது. அதனால் இதற்கு பின்ட்டு வரக்கூடிய ஃபியூச்சர் 2 பட்ஜெட் தான் இருக்க போகுது அதுக்கு. அதனால் இது ஒரு முக்கியமான பட்ஜெட்டுன்னு நான் கருதுகிறேன். நிறைய பாலிசி சேஞ்சஸ் வரும் இதில் பார்க்கலாம். பாலிசி சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் இன்கம் எப்படி அதிகமாக செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் கிடைச்சிருக்கின்றது டிமானிட்டேஷன் தொட்டு. அதனால் அவர்கள் இந்த சலுகை கொடுக்கலான்றது எதிர்பார்க்கிறோம். நம்ம சிறு குறு தொழில் முனைவோர் கூட்டமைப்பினுடைய தலைவர் பாலசுப்ரமணியன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசுவோம். சார், வணக்கம். இந்த 2017-2018 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை பற்றி எங்களுக்கு? கடந்த 2 வருடங்களாக சிறு குறு தொழில்கள் நலிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுவும் முக்கியமாக 2015 சென்னை வெள்ளத்துக்கு அப்பாலும் இப்பொழுது வர்தா புயலாலும் மிகப்பெரிய அளவிலே சிறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்தபடியாக இந்த டிமானிட்டைசேஷன்லையும் சிறு குறு தொழில்கள் எல்லாம் அதிகமாக ரொக்கமாக வரவு செலவு செய்து பழகினவர்கள் இப்பொழுது எல்லாருமே அக்கௌண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால மிகப்பெரிய ஒரு தேக்கம் வியாபாரத்தில் இருக்கிறது. இவ்வளவையும் எதிர்பார்த்து இப்பொழுது மிக பெரிய அளவிலே அரசாங்கத்தினுடைய சலுகைகளை இந்த சிறு தொழில்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சலுகைகள் கொடுத்தால்தான் இந்த சிறு தொழில்கள் தொடர்ந்து இருக்க முடியும். பல சிறு தொழில்கள் இப்பொழுது மிகவும் மோசமான நிலையிலே மூடக்கூடிய நிலையிலே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது வீடு கட்டுவதற்கு 8% வட்டியும் விவசாயத்திற்கு 7-8% வட்டிகளும் கொடுக்கும் பொழுது இந்த சிறு குறு தொழில்களுக்கு ஏன் அதே சலுகையை கொடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அது கொடுத்தால் மட்டுமே தான் இந்த சிறு தொழில்கள் எல்லாம்
இன்னும் சிறப்பாக வளருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்று தேசிய அளவிலே எடுத்துக்கொண்டீர்களானால் தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருப்பது இந்த சிறு குறு தொழில்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதும் இந்த சிறு குறு தொழில்கள் தான். இவ்வளவு தேசத்துக்கு நன்மை கொள்ளக்கூடியதும் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழில்கள் எல்லாம் நலிவடையாமல் காப்பாற்றுவதற்கு அரசாங்கத்திடமிருந்து மிகப்பெரிய வரிச்சலுகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிச்சலுகை நிச்சயமாக இன்றைய பட்ஜெட்டில் அறிவிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறோம். அதாவது இந்த வரதா புயலாக இருக்கட்டும், அதுக்கு முன்பு பெய்த இந்த மழை வெள்ளமாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினது. பலர் இந்த அவங்களுடைய இயந்திரங்கள்லாம் கூட, அந்த தொழிற்சாலைகள் இருக்கிற அந்த இயந்திரங்கள்லாம் கூட சரி செய்ய முடியாத ஒரு நிலைமையிலிருந்து வங்கிகள் சலுகை கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா? இதுக்கு அந்த வெள்ளத்தின் போது ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணம் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறதா? இந்த நிலைமையில் இந்த 2017-2018 பட்ஜெட்ல இது வரும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? மிக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது உண்மை. அதில் முதலாக காப்பீடு யாருமே செய்யவில்லை, சரியாக செய்யவில்லை, முழு அளவிலே செய்யவில்லை. ஆகவே காப்பீட்டின் மூலமாக எந்த ஒரு சிறு தொழில்களுக்கும் பெரிய அளவிலே நிவாரணம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும், அரசு அதிகாரிகள் சிறு குறு தொழில்களை எல்லாம் பார்வையிட்டாலும், அதே மாதிரி மந்திரிகள் பார்வையிட்டாலும் கூட எல்லாமே பேச்சளவில் தான் அவர்களுடைய சலுகைகள் இருந்ததோ ஒழிய இன்றளவும் அந்த சலுகைகள் எதுவுமே அந்த சிறு தொழில்களை போய் அடையவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் பேங்குகள் தாராளமாக நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய டோட்டல் லிமிட்ல ஒரு 25% நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஒழிய அந்த 25%க்கும் அதே வட்டி தான். அது கடனாகத்தான் கொடுத்தார்கள் ஒழிய இலவசமாக எதுவும் கொடுக்கவில்லை. ஆகவே இலவசமாக எப்படி மானியங்கள் விவசாயத்திற்கு கொடுக்கிறார்களோ, பயிர் காய்ந்தால் கொடுக்கிறார்களோ, அல்லது மற்ற தேசிய இடர்கள் வந்தால் எப்படி கொடுக்கிறார்களோ அதே மாதிரி சென்னை புயலையும் சென்னையில் நடந்த அந்த வெள்ளத்தையும் அது தேசிய இடராக கருதி அதற்குண்டான நிவாரணத்தை ஒரு பெரிய அளவிலே செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றளவும் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே அதை செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை, இப்பொழுது காலம் கடந்து போய்விட்டது. இந்த பட்ஜெட்டிலாவது இந்த சிறு தொழில்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை மற்றும் புயலினால் மிகப்பெரிய அளவில் சிறு குறு தொழில் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது, முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மழை மற்றும் புயலுக்கான நிவாரணம் முறையாக சேரவில்லை என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது காலம் கடந்து விட்டது என்று சொன்னாலும் கூட வருகின்ற தற்பொழுது தாக்கல் செய்ய போகிற இந்த பட்ஜெட்டிலாவது சிறு குறு தொழிலுக்கு சில சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம் என்ற தகவலை அவர் பதிவு செய்கிறார். இந்த நிலைமையில் சென்னை மாவட்டத்தினுடைய சிறு தொழில் சங்கத்தினுடைய தலைவர் ஹரிஹரன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசுவோம். சார் வணக்கம். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன கோரிக்கை எதிர்பார்த்து நீங்க இந்த பட்ஜெட்ல காத்திருக்கீங்க? வழக்கமா நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் சிறு தொழில்கள் முக்கியமாக சிறு மற்றும் குறுந்தொழில் பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. பேக் போன்னு சொல்கிறதுனால திரும்பி பார்க்கறது இல்லை யாருமே. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டி விகிதம் இருக்குங்களே, அதில் தான் எங்களுடைய பூரா லாபம் எல்லாம் போயிடுறதெல்லாம் வட்டி விகிதத்தினால தான். இவங்க ஆகுனா என்ன சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எந்த நாட்டிலையுமே வட்டி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5% மேலே கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் 14% வட்டி. அதனால் இப்போ எங்களுக்கு கிடைக்கிறது 10% லாபம்னு சொன்னால் வட்டியிலேயே எங்களுடைய கம்பெனி வருமானம் எல்லாம் போயிடுது. பேங்கர்ஸுக்கு தான் நாங்கள் சம்பாரித்து கொடுக்குற மொழியை எங்களால் சேர்த்து வைக்க முடியுன்றது இல்லை. இன்னொன்று, இந்த நிவாரணத்தை பற்றியும் நீங்கள் கேட்டீங்க. நிவாரணத்துக்காக மத்திய அரசுலேருந்து வந்தாங்க, மாநில அரசுலேருந்து வந்தாங்க. யாருமே எங்களுக்கு எந்த விதமான நிவாரணம் கொடுக்கல. அதனால் நிறைய சிறு தொழில்கள் அதுவும் குறுந்தொழில்கள்லாம் வளர்ச்சி அடைய முடியாமல் நிறைய மூடிட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப இதுவாக இருக்குது. நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறது என்னென்னா, வருமான வரி உயர்த்தப்பட வேண்டும் 1, 2வது வட்டி விகிதம் நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் 2, 3வது கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு வங்கியில் கொடுக்கறதில்ல. சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்காக அவர்கள் ஒர்க்கிங் கேபிட்டலில் அதிகப்படியாக கொடுக்கணும். அது தட் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அதாவது சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உலகத்தரத்திலான வரிச்சலுகை என்ற அடிப்படையில் சிறு குறு தொழில்களுக்காக பெறப்படுகின்ற கடனுக்கான வட்டி விகிதம் மிக அதிக அளவில் வசூலிக்கப்படுகிறது. எனவே அது அயல் நாடுகளில் வரிச்சலுகை வழங்குவதைப் போல 4-5% குறைக்க வேண்டும். ஆனால் நமது நாட்டில் அதனுடைய அந்த சிறு குறு தொழில் ஆரம்பிப்பதற்காக பெறப்படுகின்ற அந்த கடனுக்கான வட்டி விகிதம் 14% என்ற
உச்சவரம்பு மிக அதிகமானது. அது மிகப்பெரிய ஒரு சுமையை இந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது என்ற கருத்தை அவர் நம்மிடத்தில் பதிவு செய்திருக்கிறார்.